Praise the Lord, brother. Okay. Praise the Lord, brother. Praise the Lord, brothers and sisters. Okay, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மனதை புதுப்பிப்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு வந்து நம்ம யோவான் 6வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை, யோவான் 16வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. பரிசுத்தாய் வரும் பொழுது பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி இந்த உலக மக்கள் கொண்டிருக்கிற கருத்து தவறு என்று உணர்த்துவார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஜீசஸ் இருக்கும்போது ஜீசஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, மக்களுடைய மனது அந்த அளவுக்கு புதுப்பிக்கப்படவில்லை. மக்களுடைய மனது கடினமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சில காரியங்களை கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்துறார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் 10 கட்டளை இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்டளையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக செய்கிறது தான் பாவமாக கருதப்பட்டது. பழைய ஏற்பாடு முழுவதுமே, பழைய உடன்படிக்கை முழுவதுமே நாம் உடல் அளவில் செய்கிற பாவங்களை மாத்திரமே பாவமாக கருதப்பட்டது. மனதில் செய்கிற பாவங்களை பாவமாக சொல்லல ஆண்டவர். அப்போ ஜீசஸ் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு, நீ ஃபிசிக்கலாக செஞ்சால் மட்டும் பாவம் கிடையாது, நீ கண்ணால் ஒருத்தர் இச்சையோடு பார்த்தாலே பாவம், நீ மனசில் தப்பாக நினைச்சாலே பாவம்னு சொல்லி அந்த பாவத்துடைய முக்கியத்துவத்தை, அது எவ்வளோ டீப்பானதுன்றதை கடவுள் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பரிசுத்தாய் வரும்போது இதை விட உங்களுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றார். ஸோ பாவத்தை பற்றி இந்த உலகத்தினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. பாவம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? வாட் இஸ் சின்? பாவம் என்பது என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பாவம். கடலை விட்டு பிரிகிறதே பாவம். கடலை விட்டு எப்ப பிரிவீங்க? கடவுளுக்கு விரோதமா நம்ம செய்யணும். ஓகே, சோ கடவுளுக்கு விரோதமா செய்யறது பாவம்ன்றீங்க. ஜென்ம சுவாவம் நமக்குள்ள இருந்தா அது பாவம். ஜென்ம சுவாவம் இருந்தால் பாவம். ஓகே, இருக்குதா? ஜென்ம சுவாவம் இருக்குதா? ஒவ்வொரு நேரம் அப்படியே இருக்குது பிரதர். சிஸ்டர், ஓகே, ஞானஸ்தானத்துல உங்க ஜென்ம சுவாவத்தை கடவுள் மாத்திட்டார் சிஸ்டர். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்க ஜென்ம சுவாவம் இருக்குதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஜென்ம சுவாவத்தை மாத்துறது தான் ஞானஸ்தானம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் பெறும்போது நம்முடைய ஜென்ம சுவாவம் மாற்றப்படுகிறது. ஆதாம் ஏவாள் மூலமாக பாரம்பரியத்தில் இந்த அந்த பாவம் என்ற அந்த ஒரு கொடுக்கு கடவுள் ரிமூவ் பண்ணிடுறார் நம்ம கிட்ட இருந்து. யூதால வருதுல பிரதர், யூதால இருக்காங்க அப்படி வருதுல பிரதர். ஜென்ம சுபாவம் உள்ளவங்களும் பிரிவினை உண்டு பண்ணுவவர்களும் அந்த போலி இறைவாக்கினரை பத்தி வரும்ல பிரதர். யூதால எந்த வசனம் சிஸ்டர்? ஒரு செகண்ட். யூதால வந்து லாஸ்ட் வரும் பிரதர். போலி இறைவாக்கினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரும். ஜென்ம சுபாவத்தாரும் பிரிவினை உண்டு பண்ணுவவர்களும் ஆவி இல்லாதவர்களும். சிஸ்டர், நீங்க எந்த பைபிள படிக்கிறீங்க? கேத்தலிக் பைபிளா, நான் கேத்தலிக் பைபிளா? கேத்தலிக் பைபிள் தான் பிரதர். ஏன் கேத்தலிக் பைபிள் இந்த வார்த்தை வராது சிஸ்டர், ஜென்ம சுபாவம்னு சொல்லிட்டு? எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுவார்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள். அப்ப நீங்க படிக்கிற பைபிள் வேற ஒரு பைபிள் சிஸ்டர். பைபிளை மாத்துங்க, ஓகேங்களா? அதுல ஜென்ம சுபாவம்ல மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர் இருக்குது. ஜென்ம சுபாவம்ன்றது வேற சிஸ்டர். ஜென்ம சுபாவம்னா நம்மளுக்கு ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து வந்த பாவம். அந்த பாவம் நமக்கு ஞானஸ்தானம் பெறும் பொழுது நம்மிடமிருந்து மனித இயல்புனா என்ன அர்த்தம் பிரதர்? ஊன் இயல்புல வாழ்றது சிஸ்டர். ஓகே, ஊன் இயல்புனா என்ன அர்த்தம் சிஸ்டர்? ஊன் இயல்புன்னு சொல்றோம் இல்லையா? சீற்றம் இதெல்லாம். ஊன் இயல்புனா ஆக்சுவல் மீனிங் என்ன தெரியுமா? கோபம், பொறாமை, கசப்பு, பரத்தமை, இதெல்லாம் சொல்றாரு. உண்மையான மீனிங் என்னன்னா, கண்ணால பார்த்து அதை நம்பி வாழ்றதுக்கு பேரு ஊன் இயல்பின் வாழ்க்கை. காணாததை நம்பி வாழ்றது தான் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை. ஊன் இயல்பின் மனநிலைன்னு சொல்லும் போது கண்ணால பாக்குறத நம்புறது. அதுல இருந்து வர நீங்க ஆக்ஷன் வந்து ஓகே. சரி, பாவம் எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல வருது. ஓகே, மனசுல நீங்க கண்ணால பாக்குறத நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன்ல அந்த நெகட்டிவிட்டி வருது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல காணாத இறை வார்த்தையை நம்பும் போது உங்களுடைய ஆக்ஷனும் மாற்றப்படும். அதனால ஊனியல்வின் இச்சைன்னு சொல்லும்போது பிசிக்கலா செய்யற பாவத்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாவம் எங்கேருந்து வருது? ஃபர்ஸ்ட் மனசுல வருது. இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு கருத்தை நம்ம மைண்ட்ல அக்செப்ட் பண்ணும்போதே ஊனியல்வின் மனநிலையை கொண்டிருக்கோம்னு அர்த்தம். ஊனியல்வின் மனநிலை நமக்கு இருந்ததுன்னா ஊனியல்வின் செயல்களை செய்வோம். ஆவிக்குரிய மனநிலை இருந்ததுன்னா ஆவிக்குரிய செயல்களை செய்வோம். அப்போ ஊனியல்வின் மனநிலைன்னு சொல்லும்போது இந்த உலகப்பூர்வமாக நாம் யோசிப்பது, கண்ணால பார்க்கறது, நம்பி நம்முடைய காரியங்களை செய்வது. ஆவிக்குரிய மனநிலைன்னு சொல்லும்போது இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்மால் திங்க் பண்ணும்போது இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம செயல்கள் அமையும். அதுதான் ஆவிக்குரிய மனநிலை, ஆவிக்குரிய செயல்கள். இது புரியுதா சிஸ்டர்? ஓகே பிரதர், थैंक यू பிரதர். ஆமா, அப்புறம் செயல்ல வருது வந்து ஊனியல்புன்னு சொல்லும்போது நம்முடைய இறை வார்த்தைக்கு முரண்பாடான செயல் எல்லாம் ஊனியல்பின் செயல்கள். ஓகே, அதே போல ஜென்ம சுவாவம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக இருக்கிற மனித சுவாவம் தான் ஜென்ம சுவாவம். ஞானஸ்தானம் வாங்கினப்ப நம்முடைய சுவாவம் மாறி போகுது. 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. எதாவது படிங்க பார்க்கலாம். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. சிஸ்டர், இந்த வசனம் என்ன சொல்லுது? கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. எப்போ இந்த இயல்பு நமக்குள்ள வருது? நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக இருக்கும்போது நம்முடைய பழைய மனித இயல்பு போயிட்டு பழைய ஜென்ம சுவாவம், நீங்க சொல்ற ஜென்ம சுவாவம் போயிட்டு நமக்குள்ள எந்த இயல்பு வந்திருக்குது? இப்போ கடவுளுடைய இயல்பு நமக்கு வந்திருக்குது. சிவமதி சிஸ்டர், இப்ப நமக்குள்ள இருக்கிறது என்ன இயல்பு? இப்போ நமக்குள்ள இருக்கிறது கடவுளுடைய இயல்பா ஜென்ம சுவாவமா? கடவுளுடைய இயல்பு. மனித இயல்பு நமக்கு போயிடுச்சு. ஆக்சுவலா அதான் பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இன்னும் எனக்கு மனித இயல்பு தான் இருக்குது. நிறைய பேர் தப்பா ப்ரீச் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்மளாம் மனிதர்கள், பாவிகள், பலவீனமானவர்கள். இது எப்போ பாவியும் பலவீனமா இருந்தோம்? இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம பலவீனமா இருந்தோம். அது மனித இயல்பு. நிறைய பேர் மனித இயல்பு பாவம் செய்யறதுன்னு சொல்லி நம்ம இன்னும் மனித இயல்புல இருக்கிறோம்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. அது தப்பு. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். நம்ம மனதை புதுப்பிக்க வேண்டும். இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பழைய மனித இயல்பு அழிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இயல்பு நமக்குள்ள வந்திருக்கு. இதை எப்போ நம்ம நம்புறோமோ அப்போதான் நம்ம பலவானாக மாற முடியும். இல்லை நான் இன்னும் பலவீனமா தான் இருக்கிறேன், எனக்குள்ள மனித இயல்பு தான் இருக்குது, ஜென்ம சுவாவம் இருக்கு நம்ம நினைக்கும் போது உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம எதை விசுவசிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் செயல்படும். ஸோ அதனால தயவு செய்து உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மனித சுவாவம், நம்முடைய ஜென்ம சுவாவம், நம்முடைய பலவீனங்கள் மாற்றப்பட்டு விட்டது. நம் கடவுளுக்குள்ள இருக்கிறோம். கடவுளுடைய இயல்பு நமக்குள்ள இருக்குது. இறை வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது, கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு நமக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய இயல்பு, பழைய இயல்பு மாறிடுச்சு. இதுதான் மனதை புதுப்பிக்கிறது. நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும். நான் கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறேன், அதனால் பாவம் செய்ய மாட்டேன். என்னிடம் கடவுளுடைய இயல்பு குடிகொண்டிருக்கிறது, அதனால் என்னால் பாவம் செய்ய முடியாது. இதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வாழ்வாக மாறும். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நிறைய பேர் உங்க மனசுல நீங்க நிறைய பேர் பலவீனமா இருக்கிறோம், மனித இயல்பு வந்து பாவம் செய்யறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது தப்பு. மனித இயல்பு நமக்குள்ள மாறிடுச்சு. நம்ம கடவுளுடைய இயல்பை பெற்றிருக்கிறோம், அதனால நம்ம பாவம் செய்ய முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணணும். இதுதான் நம்ம மனதை புதுப்பிப்பது. இந்த நான் ஒரு 7-8 வாரமா எடுத்துட்டு இருக்கிறது காரணமே இதுதான். இந்த உலகம் சொல்லி கொடுக்கிற தவறான போதனைகளிலிருந்து இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய மனதை புதுப்பிப்பது எப்படி? இந்த உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது? நம்ம பாவின்னு சொல்லிக் கொடுக்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நம்ம பாவம் செய்ய மாட்டோம் இல்லையா? கடவுளுக்குள் பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை. எப்போ இந்த வார்த்தையை நம்மளால விசுவசிக்க முடியுதோ பாவம் நம்மை நெருங்காது. ரோமர் 6:22 என்ன சொல்லுது? நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டோம். இதை நம்ம விசுவாசிக்கும் போது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை பேர் ஓகே, எத்தனை பேருக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது? யாருக்கும் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிஸ்டர். இப்போ நம்முடைய இயல்பு மாறாம நம்மளை கடவுள் பரிசுத்தமா வாழணும் எப்படி சொல்வார்? இப்ப நம்ம எல்லா உலகத்தில் உள்ள மக்களை போல நாமும் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கடவுள் நீ என்ன மாதிரி பரிசுத்தமா வாழணும்னு எப்படி சொல்வார்? சொல்ல மாட்டார். நாம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில. அதை நாம் நம்பும் பொழுது உண்மையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால்தான் நம்பிக்கை மிக மிக அவசியமா இருக்குது. நம்பிக்கை குறித்து எடுக்கிறோம். நம்பிக்கை தான் கடவுள் நம்முடைய வார்த்தையை, கடவுளுடைய ப்ராமிஸை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு அடிப்படையானது. வெரி குட், நீங்க சொன்னது நல்லது சிஸ்டர். அப்போதான் நம்ம கிளியர் பண்ண முடியுது. அதனாலதான் நான் கேள்வி கேட்கறது. வேற யாராவது பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறது பாவம்னு சொன்னாங்க. வேற பாவம்னா என்னது? நம்ம பாவம்னு சொல்றோம். பாவம் என்னன்னு தெரியணும் இல்லையா? பாவம் என்றால் என்ன? கட்டளைகளை மீறுவது அனைத்துமே பாவம் பிரதர். வெரி குட். கட்டளைகளை மீறுவதே பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை நினைக்கிறேன். கட்டளைகளை மீறுவதே பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். வெரி குட். சட்டத்தை மீறுவதே பாவம். யாரு சட்டத்தை மீறுவாங்க? யாரு சட்டத்தை கடைபிடிப்பாங்க? கீழ்ப்படிதல் உள்ளவங்க சட்டத்தை கடைபிடிப்பாங்க. ஓகே, கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் சட்டத்தை கடைபிடிப்பாங்க. பைபிள்ல யோவான் 14வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. யோவான் 14:21. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஓகே, வெரி குட். யார் அப்போ கட்டளையை கடைபிடிப்பாங்க? இயேசு கிறிஸ்து மேல் யார் அன்பு செய்யறாங்களோ அவங்கள கட்டளையை கடைபிடிப்பாங்க. கரெக்டுங்களா? பாருங்க, கட்டளையை மீறுவது பாவம். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே அன்பு செய்வர்கள், என்னை அன்பு செய்வர்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். இன்னொரு வசனத்துல சொல்றாங்க, என்னை அன்பு செய்வர்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். அப்போ பாவம் செய்யறவங்க யாரு? கடவுளை அன்பு செய்யாதவங்களும் பாவம் செய்யறாங்க. கரெக்டா? நான் மறுபடியும் சொல்றேன். கடவுளை என்னை அன்பு செய்வன் என் கட்டளையை கடைபிடிப்பான். கட்டளையை கடைபிடிக்காதவன் பாவம் செய்யறான்னு சொல்லியிருக்கு. அப்போ கடவுளை அன்பு செய்யாதவன் கட்டளையை மீறுகிறான். யாரால கடவுளை ஒழுங்கா அன்பு செய்ய முடியும்? யாரால் உண்மையிலே கடவுளை அன்பு செய்ய முடியும்? அவருடைய வாழும்போது அவர் அன்பு செய்ய முடியும். அவருடைய கட்டளை கடைபிடிக்கிறவர்கள். ஓகே, நமக்கு ஒண்ணு தெரியணும். அன்பு நம்பிக்கையினுடைய கனிதான் அன்பு. இப்போ ஒரு செடின்னு வச்சுக்கோங்க. செடியுடைய வேர் நம்பிக்கை, அதனுடைய கனி அன்பு. அப்போ நம்பிக்கை இல்லாமல் அன்பு வராது. இப்போ ஒரு கணவன் மனைவியை நம்பாம அன்பு செய்ய முடியுமா? மனைவி மேல சந்தேகப்படுறான், அவனால் அன்பு செய்ய முடியுமா? அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவி கணவன் மேல சந்தேகப்படும் போது அன்பு போயிடும். அப்போ அன்புக்கு அடிப்படை, அன்புக்கு வேர், ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம போப் பிரான்சிஸ் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, உங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அப்போ எப்படி பரிசுத்தமாகுது? நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கடவுள் மேல் நம்ம அன்பு செய்வோம். எந்த அளவுக்கு கடவுளை நம்ம அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்போ ரூட் எங்க இருந்து வருது? நம்பிக்கையில இருந்து அன்பு பிறக்குது. கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேர் நம்ம கடவுள் அன்பு செய்யறோம்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனா நம்பிக்கை இல்லைன்னா அன்பு வராது. அப்ப எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது? நம்பிக்கையை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப நம்பிக்கை எங்க இருந்து வருது? எதன் மூலமாக நம்பிக்கை வருகிறது? இறை வார்த்தையை கேட்பது. வெரி குட்.
இறை வார்த்தையை கேட்க கேட்க நம்பிக்கை உண்டாகும். அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இறை வார்த்தையில இருந்து ஆரம்பிக்குது. இறை வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்துல தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. இறை வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை சரியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மிடமிருந்து கடவுளுடைய அன்பு வெளிப்படும். கடவுளுடைய அன்பு வெளிப்படும் பொழுது நம் கட்டளைகளை கடைபிடிக்க முடியும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனாலதான் நம்ம வாக்கு தத்தத்தை கேட்டு கேட்டு அறிக்கை செய்வது மிக மிக முக்கியம். இறை வார்த்தையின் மூலமாக தான் ஒருத்தர் பரிசுத்தமாக முடியும். இறை வார்த்தை இல்லாம பரிசுத்தமாக முடியாது. இறை வார்த்தை தான் நம்பிக்கை கொடுக்குது. நம்பிக்கை தான் கடவுள் மேல அன்பு கொடுக்குது. அந்த அன்பு தான் நம்மளை பரிசுத்தமாக்குது. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆவது இறை வார்த்தையில ஜீசஸ் அவருடைய சீடரை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய வார்த்தையினால் ஏற்கனவே தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப எதனால தூய்மைப்படுத்தப்படுறோம்? நம்ம இறை வார்த்தை கொடுக்கிற அந்த வார்த்தை கொடுக்கிற நம்பிக்கையினால், நமக்கு நம்பிக்கையினால் கடவுள் மேல அன்பு உண்டாகுது. அந்த அன்பு நம்மளை பரிசுத்தமாக்கும். கடவுளுடைய அன்பு எல்லாத்தோட மேலானது, நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்குது. ஆனா இந்த அன்பு வெளியில வரணும்னா நம்பிக்கையினால் மாத்திரமே வெளியில கொண்டு வர முடியும். Praise the Lord. Hallelujah. ஓகே, அப்போ நமக்கு அன்பு கம்மியா இருக்கு, நம்ம நிறைய பாவத்துல விழுறோம், கோவப்படுறோம், மற்றவங்களை குறை சொல்றோம், முதல்ல சொன்ன மாதிரி பரத்தமையில் ஈடுபடுறோம். இந்த மாதிரி தவறெல்லாம் பட்டோம்னா ப்ராப்ளம் நம்ம இறை வார்த்தையை கேட்கிறோமா, இந்த உலக வார்த்தையை கேட்கிறோமா? வார்த்தையில தான் எல்லாமே உருவாகுது இல்லையா? இந்த வார்த்தையில் தான் இந்த உலகம் உருவானது. வார்த்தை மூலமாக தான் நாம் உண்டாக்கப்பட்டோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை சரியா போதா இல்லையான்றது எது நிர்ணயிக்குதுன்னா, எந்த வார்த்தையை கேட்கிறோம், எந்த வார்த்தையை நம்ம நம்புறோம். அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. உதாரணமாக ஏதேன் தோட்டத்துல பாக்குறோம், ஆதாம் ஏவாள் கடவுள் சொன்ன வார்த்தையை முதல்ல நம்பினாங்க. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு வார்த்தை, தீயவனிடமிருந்து ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தையை நம்பும் பொழுது அவர்கள் வாழ்க்கை பயங்கர ஒரு பிரச்சனைக்குள்ளாக போகிறது. இப்போ இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக மக்கள் சொல்ற வார்த்தையை கேட்கிறோமா, அல்லது இறை வார்த்தையை நம்ம கேட்கிறோமா? நிறைய வருடமா நம்ம உலகம் சொல்றது கேட்டு வாழ்ந்துருக்கிறோம். இதுல இருந்து மாத்தி இறை வார்த்தை சொல்றது நம்முடைய மனதை புதுப்பிக்கிறது. அந்த மனதை ரினியூவிங் ஆஃப் அவர் மைண்ட்னு சொல்றோம். அப்ப இது வரைக்கும் நம்ம கேட்ட வார்த்தைகளை தூக்கி போட்டு இறை வார்த்தையை கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும். ஸோ இறை வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய இயல்பு மாறிவிட்டது. மனித இயல்பு நமக்கு இப்போ கிடையாது, கடவுளுடைய இயல்பு நம்மகிட்ட இருக்குது. இதை நம்ம கேட்டு நம்ம அறிக்கை செய்து நாம் விசுவசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இயல்பு மாறும். அப்போ பாவம் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுது? கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு எங்களிடம் இருக்கிறது, அதனால் எங்களால் பாவம் செய்ய முடியாது. Praise the Lord. ஓகே, அப்போ பாவம் என்பது கட்டளைகளை மீறுவது. ஆண்டவரை அன்பு செய்பவர்கள் கட்டளையை கடைபிடிப்பார்கள், ஆண்டவரை அன்பு செய்யாதவர்கள் கட்டளையை மீறுவார்கள். அந்த அன்பு நாம் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் தான் கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து வெளியில கொண்டு வர முடியும். அப்போ நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் மேல் அன்பு செய்யலன்னு அர்த்தம். அன்பு செய்வர்கள் கடவுளை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்ததுன்னா கவலைப்பட மாட்டோம். கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நம்ம கலங்க மாட்டோம். கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் பயப்பட மாட்டோம். எத்தனை பேர் நான் பயந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பிரதர், நான் கவலைப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வெரி குட். பயம் போய் இந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் மாசம், ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. வேற யாராவது? பயம் போய் 1 மாசம் ஆச்சு பிரதர். வெரி குட். பயம் போய் 1 மாசம் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். குட். எப்படி போச்சு சிஸ்டர் பயம்? பூண்டில உங்க தியானத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்ண அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபியூச்சரை குறிச்ச அந்த பயமே எனக்கு இல்ல. ஓகே, கடவுளுடைய வார்த்தை அந்த பயத்தை போக்கி சொல்லுங்க. என்ன தியானத்தினால ஒண்ணும் கிடையாது, நம்ம வார்த்தையை குறிக்கிறோம்னா அதை கேட்டீங்க. வெரி குட், வெரி குட். இறை வார்த்தையை நம்பும் பொழுது பயம் போயிருது. எஸ், பிரைஸ் தி லார்ட். டெய்சி சிஸ்டர்.
பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது பிரதர். ஆனா அந்த செகண்ட் வந்தப்ப நீங்க அந்த சொன்ன மாதிரி அதை ஈஸ்வி நாமத்துல வெளியே துரத்திட்டு அந்த இறைவார்த்தையை நிரப்பும் போது அந்த 1 மந்த்ல அந்த உள்ளத்தை புதுப்பிக்க அந்த மாற்றம் தெரியுதுன்றது. வெரி குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ நம்ம இந்த மனதை புதுப்பித்து இறை வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம நம்பிக்கை அதிகமாகும் போது நம்ம நம்பிக்கை சரியாக சரியாக பயம் போயிடும். நம்ம நம்பிக்கை சரியாகும் பொழுது நமக்கு கவலை போயிடும். நான் கடவுளை நம்புறேன், கடவுளை அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம், கவலைப்பட்டு இருந்தோம்னா உண்மையிலே நாம் நம்பிக்கைக்குள் வரவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒன்று சொல்றோம், ஆனா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கடவுள் அன்பு செய்யலன்னா பாவத்துல, சப்போஸ் நான் சொல்றேன் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா நான் பாவத்துல விழுந்துட்டு இருக்கிறேன், அப்போ என் நம்பிக்கை சரி கிடையாது. புரியுதுங்களா? புனித பவுல் நம்பிக்கையை பற்றி நிறைய அவருடைய புத்தகத்துல எக்கச்சக்கமா நம்பிக்கையை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்றார். ஆனா கடைசியில என்ன சொல்றாரு? இது எல்லாத்த விட நம்பிக்கையை பற்றி சொல்றார், பரிசுத்தாயோட வல்லமைகளை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுவதும் கடவுளுடைய ஆவியானவருடைய கொடைகளை பற்றி பேசுறார். ஆனா 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 கடைசி வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இதை விட சிறந்த ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 13வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? கடவுளுடைய அன்பை பற்றி பேசுறார். அன்புதான் எல்லாத்த விட சிறந்தது. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, இவை 3இல் அன்பே தலை சிறந்தது. அப்போ ஒரு பக்கம் நம்ம நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோம், ஆனா கடவுளுடைய அன்பு நம்மகிட்ட இருந்து வெளிப்படலைன்னா நம்முடைய நம்பிக்கை சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல நான் கடவுளை அன்பு செய்யறேன்னு சொல்றோம், ஆனா நம்ம செயல்ல பாவம் இருந்ததுன்னா உண்மையிலே நாம் கடவுளை அன்பு செய்யவில்லை, கடவுளை நம்பலை. கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா? இறை வார்த்தையை நம்பும் பொழுது, இறை வார்த்தையை கேட்க கேட்க நம்பிக்கை உண்டாகும். உண்மையான நம்பிக்கை என்பது கடவுளுடைய அன்பை நம்மிடமிருந்து வெளிப்படுத்தும். கடவுளுடைய அன்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நான் நம்புறேன் ஆனா என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா நம்பிக்கை சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம நம்பிக்கை சரி பண்ணணும். அதே போல நான் நம்புறேன் ஆனா கவலைப்படுறேன், பயப்படுறேன் அப்படின்னா நம்ம நம்பிக்கை இன்னும் சரியாகலை. நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அதை குறித்த இறை வார்த்தையை தியானிக்கணும். உடல் நலத்தை குறித்து ஒரு பயம் வருதுன்னா உடல் நலத்தை குறித்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்கணும். வாதை என் கூடாரத்தை நெருங்காது, இதை அடிக்கடிக்கு சொல்லணும். அவருடைய தழும்புகளால் குணமாயிற்றுன்றதை சொல்லணும். எகிப்துக்கு வந்த கொள்ள நோய் எங்களுக்கு வராதுன்னு சொல்லி அறிக்கை பண்ண, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண உடல் நலத்தை குறித்த அந்த கவலை போய்விடும். பிள்ளைகளை குறித்த பயம் கவலை இருந்ததுன்னா எசையா 53:14 இறை வார்த்தை நம்ம அறிக்கை செய்யும் போது, ஆண்டவர் தாமே என் குழந்தைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவார், அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பும் பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய நண்பர்களை குறித்து, அவர்களுடைய கேரக்டரை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நமக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். அதன்படி பிள்ளைகள் வாழ்வார்கள். Praise the Lord. Hallelujah. ஓகே, குட். அப்போ பாவம் அப்படின்னா கடவுளுடைய கட்டளையை மீறுவது, அது எண்டு. ஆனா ஸ்டார்டிங் பாவம் எங்க ஆரம்பிக்குது? எப்போ கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லையோ அதுதான் ஆக்சுவலா பாவம். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை மறுபடியும் எடுத்து படிச்சு பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. யோவான் 16:9 படிங்க பார்க்கலாம். 16 யோவான் 16:9. ஜீசஸ் முதல்ல என்ன சொல்றாரு? பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஜீசஸ் என்ன சொல்றாரு? பாவம் பற்றி அவர்களது கருத்துகள் தவறானது, ஏனெனில் அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ளாததுதான் பாவம். இதுதான் நியூ டெஃபினேஷன். பைபிள்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற டெஃபினேஷன் அதுதான். எப்பொழுது ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கலையோ, நம்பிக்கை இல்லாமல் செய்கிற அனைத்தும் பாவம். நம்பிக்கை இல்லாததுனாலதான் நம்பிக்கை என்னது? நம்முடைய மைண்ட்ல வர்றது இல்லையா, நம்முடைய ஹார்ட்ல இருந்து வர வேண்டிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம செய்யற செயல் எல்லாம் பாவமா போயிடும். ஃபர்ஸ்ட் பாவம் எப்படி வருது? முதல்ல நம்ம பார்க்குறோம், ஏவாள் கிட்ட சாத்தா சொல்றான், இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து கனிகளையும் நீங்க உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையான்னு கேட்கும்போது ஏவாள் என்ன சொல்றாங்க? எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா இந்த மரத்தில் இருக்கிற ஒரு கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதை நாங்கள் தொட்டாலும் செத்து போவோம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப சாத்தா என்ன சொல்றான்? நீங்கள் இதை உண்ணும் நாளில் சாக மாட்டீர்கள். இதான் பொய். இந்த பொய்யை கேட்கும்போது
ஏவாளுக்கு ஒரு சின்ன டவுட் ஆண்டவர் மேல வருது. சாத்தானுடைய பொய்யை கேட்டவன் என்ன வருது, இவன் என்ன சொல்றான், இதை நீங்க சாப்பிடும்போது சாக மாட்டீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், கடவுள் போல நீங்கள் நல்லது கெட்டதை அறிந்து கொள்வீர்கள் சொல்லும்போது ஏவாளுக்கு ஒரு சின்ன டவுட், ஆண்டவர் நம்மகிட்ட எதையும் மறைச்சிட்டாரு. கரெக்டா? இந்த டவுட் தான் எல்லா பாவத்துக்கும் ரூட். இந்த டவுட் வந்த உடனே என்ன ஆகுது, கீழ்ப்படியாம வருது, பெருமை வருது, கட்டளையை மீறுறாங்க. ஸோ கீழ்ப்படியாமை, பெருமை, கட்டளையை மீறுவது எல்லாம் எங்கிருந்து வருது, அவநம்பிக்கையினால வருது. புரியுதுங்களா? எல்லா பாவத்துக்கும் ரூட் வந்து அவநம்பிக்கை. அப்போ எல்லா பாவத்துக்கும் சொல்யூஷன் என்னது, இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற நம்பிக்கை தான் அதுக்கு சொல்யூஷன். அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு, பாவம், நீதி, தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தினர் கொண்டிருக்கிற கருத்துகள் தவறானவை, ஏனெனில் அவர்கள் என் மீது, பாவத்தை குறித்த கருத்துகள் தவறானது, அவருடைய கருத்துக்கள் தவறானது, ஏனெனில் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இல்லாமல் செய்கிற அனைத்தும் பாவம். அப்ப நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய பேர் நீங்க நம்ம செய்யற மிஸ்டேக் என்னன்னு சொல்றேன் நான், நம்முடைய செயல்களை ஃபோக்கஸ் பண்றோம். நான் கோவப்பற்றக்கூடாது, நான் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, நான் பரத்தமையில ஈடுபடக்கூடாது, ஏதோ நம்ம கட்டுப்படுத்த முயற்சி செய்யறோம். நீங்க அதெல்லாம் கனிகள் இல்லையா? கோபம் என்பது ஒரு நச்சு கனி, அன்பு என்பது நல்ல கனி, பொறுமை என்பது பரிசுத்தாவியின் கனி, ஜாய் பரிசுத்தாவியோட கனி. இப்ப இந்த கனி ஒரு பக்கம் கனி, ஒரு பக்கம் நச்சு கனின்னு வச்சுக்கோங்க. நச்சு கனினாலும் சரி, நல்ல பரிசுத்தாவியின் கனியா இருந்தாலும் சரி, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, இறை வார்த்தையிலிருந்து வந்ததுன்னா அது நல்ல கனியை கொடுக்கும். உலகப்பூர்வமான வார்த்தையிலிருந்து வந்ததுன்னா அது நச்சு கனியை கொடுக்கும். உலகப்பூர்வமான வார்த்தை நமக்கு அவநம்பிக்கையை கொடுக்கிறது, கடவுளுடைய வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கிறது. ஓகே, நான் அந்த ரூட் சொல்றேன் பாருங்க. உலகப்பூர்வமான வார்த்தையை நம்ம நம்பும் போது அவநம்பிக்கை உண்டாகிறது. அவநம்பிக்கை கடவுளிடமிருந்து நம்ம கடவுள் மேல் உள்ள அன்பை குறைய செய்கிறது. ஆட்டோமேட்டிக்கா அது பாவத்தில் விடும் நச்சு கனியை உருவாக்குகிறது. இறை வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாகிறது, கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து வெளியில வருது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவிக்குரிய கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்றோம் நம்ம, அது இன்னொரு ப்ராப்ளம். கொஞ்ச நேரம் நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம், கொஞ்ச நேரம் உலகப்பூர்வமான வார்த்தையை கேட்குறோம். இப்படி கேட்குறவங்க என்ன ஆகும், கனி கொடுக்க முடியாது. 4 விதமான நிலத்தை குறித்து கடவுள் சொல்லும் போது, அந்த விதை விதைப்போன் ஓமையில 3வது நிலத்துல என்ன சொல்றாரு, அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 2 காரியத்தினால விளையாம போகுது. ஒன்று உலக கவலைகள், இன்னொன்று உலக மாயைகள். எப்பொழுது நம்ம இறை வார்த்தையை நிறைய கேட்டாலும் இந்த உலக வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா நமக்குள்ள என்ன ஆகுது, செடியும் இருக்கும், நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய செடி வளரும், ஆனா முட்செடிகள் அதை அமிழ்த்து விடும். 2 இருக்கும்போது கனி கொடுக்க முடியாது. அதனாலதான் இந்த டிவி ப்ரோக்ராமு, சீரியல்ஸு இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஒரு புறம் நம்ம இறை வார்த்தையை கேட்குறோம், அது நமக்கு நல்ல ஒரு கனியை கொடுக்கக்கூடியது. ஆனால் மறுபடியும் நம்ம போயிட்டு சீரியல் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளாக வருகிறது. தேவையில்லாத வீடியோ பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது கனி கொடுக்க வேண்டிய நேரத்தை இந்த முட்செடிகள் நம்மை அமிழ்த்தி விடும். அதனாலதான் முடிந்த அளவுக்கு நமக்குள்ள தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். சிலர் பார்த்தீங்கன்னா ஹரார் மூவி பார்ப்பாங்க. ஹரார் மூவி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, பட் பின்னால் அது பயத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், இறை வார்த்தைக்கு முரண்பாடான இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள கொடுக்குறோம். எந்த வார்த்தையும் இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை நமக்குள்ள போட்டோம்னா அது நச்சு கனியை உருவாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்முடைய மைண்ட், கம்ப்யூட்டர் வந்து நம்ம மனிதனுடைய மூளையை வச்சுதான் கம்ப்யூட்டர் உருவாக்குனாங்க இல்லையா? நம்முடைய மைண்ட் எப்படி செயல்படுதோ அதை வச்சுதான் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் நீங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் மானிட்டர்ல வெளியே வரப்போகுது. அதே போல மனிதனுடைய காது வழியா, கண்ணு வழியா நம்ம எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இப்போ சகோதரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, நமக்குள்ளாக அந்த ஜென்ம சுவாபம் இருக்குது. அப்ப யாரோ சொல்லி கொடுத்து நம்மளுக்கு மைண்ட்ல இருக்குது. ஜென்ம சுவாபம் போயிடுச்சு. ஆக்சுவலா இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது
அந்த ஜென்ம சுவாவம் அல்லது மனித இயல்பு, பலவீனமான மனித இயல்பை கடவுள் நம்மிடமிருந்து எடுத்து தூக்கி போட்டு அவருடைய இயல்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண முடியும். இப்போ இந்த எண்ணம் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஏன்னா நம்முடைய பலவீனம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? என்னுடைய இயல்பு இன்னும் மாறல நம்ம நினைக்கும் போது அப்புறம் பாவம் செய்யும். ஆமா, இது மனித இயல்பு தானே. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நம்ம பாவம் செய்யறது மனித இயல்பு, நம்ம பாவம் செய்யாம இருக்க முடியாதுன்னு சொல்றான். ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய இயல்பு பாவம் செய்யாம இருக்கிறது தான். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை வார்த்தை சொல்லுது நம் இயல்பு மாறி கடவுளுடைய இயல்பை நம்ம பெற்றிருக்கிறோம். கடவுளுடைய இயல்பு பாவம் செய்யறதா, பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்றதா? ஓகே, அப்படி நம்முடைய இயல்பு பரிசுத்தமாக வாழ்றது நம்முடைய இயல்பு. பாவம் செய்யறது நம்முடைய இயல்பு கிடையாது. அப்போ நம்ம உண்மையிலே இது நம்ம மைண்ட் ரினியூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் செய்யறதுக்கு நம்மளால முடியாது, பாவம் செய்யறது கஷ்டம். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? பாவம் செய்யாம இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்? நம்முடைய இயல்பு மாறிடுச்சு, நம்மளால இன்னும் மைண்ட்ல அக்செப்ட் பண்ண முடியல. எப்பொழுது நம்முடைய மனது நம்முடைய இயல்பு மாறிடுச்சு, என்னுடைய இயல்பு இப்போ நான் பரிசுத்தமா வாழ்றது, கடவுளை போல வாழ்றதுதான் என்னுடைய இயல்பு அப்படின்னு நம்முடைய மைண்ட் ரினியூ ஆயிடுச்சுன்னா நம்மால் பாவம் செய்ய முடியாது. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. எப்பொழுது நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறதோ, என்னுடைய இயல்பு மாறி நான் கடவுளுடைய இயல்பை கொண்டிருக்கிறேன், அதனால என்னால பாவம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். கேட்கலாம் சிஸ்டர், தாராளமா கேட்கலாம். இப்போ நம்ம லண்டன் சீசன்ல எல்லாம் வந்து நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே அப்படி எப்பவுமே அந்த பாவ மன்னிப்புக்கான பாடல்கள் பாடி பாவ மன்னிப்பு கேட்டுதானே நம்ம வந்து அந்த லண்டன் சீசன் எல்லாமே நம்ம வருத்தப்பட்டுதான் அவ்வளவு சோகமா கழிக்கிறோம். அப்போ நீங்க நம்ம என்னைய சேர்த்துக்கிறீங்க. நான் எப்ப தெரியுமா கவலைப்படுவேன்? எப்ப உண்மையிலே பாவம் செய்யறனோ, உண்மையில மனம் வருந்தி கஷ்டப்பட்டு போய் பாவம் செய்ய பண்ணணும், அதுக்கப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன். புரியுதுங்களா? நாம் பாவத்துல விழும்போது உண்மையிலே மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. we have to repent. ஓகே, பாவம் செய்யும் போது உண்மையிலே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சிஸ்டர், நம்ம மனம் வருந்தி மனம் மாறணும். அகைன் இதுலயும் ஒரு சின்ன இல்லை மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் மனம் வருந்துறாங்க இல்லையா? மனம் வருந்துவது முக்கியமா, மனம் மாறுவது முக்கியமா? ஓகேங்களா? நல்ல ஒரு மன வருத்தம் மன மாற்றத்தை கொண்டு வரணும், அதுதான் கரெக்ட். சிலர் மனம் வருந்துறாங்க, மனம் மாற மாட்டேங்கிறாங்க. ஆனா ஜீசஸ் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாரு? மனம் மாறுங்கள், ரிப்பெண்ட் இல்லையா? மனம் வருந்துங்கள் ஜீசஸ் ப்ரீச் பண்ணல, மனம் மாறுங்கள் ப்ரீச் பண்றாரு. சோ மனம் மாற்றம் மிக மிக அவசியம். நல்ல ஒரு மன வருத்தம் மன மாற்றத்தை கொடுக்கும். ஆனா நிறைய பேர் மனம் வருந்துறாங்க, மனம் மாற மாட்டேங்கிறாங்க. மனம் மாறணும்னு என்னது? இது வரைக்கும் நம்ம எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த திங்கிங் சரியில்லை, உங்களுடைய திங்கிங்கை மாத்துன்னு சொல்றாரு ஆண்டவர். எப்போ உங்களுடைய திங்கிங்கை மாத்துறீங்களோ அப்போ நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். அதைத்தான் நான் இப்போ 7-8 வாரமா எடுத்துட்டு இருக்கிறேன். உங்கள் மனதை புதுப்பிப்பது எப்படி? ஜீசஸ் இதை தான் சொன்னாரு. மனம் மாறுங்கள்னா மனதை இறை வார்த்தைக்கு ஏற்றபடி புதுப்பிக்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நான் சொல்றது புரியுதா சார்? மனம் மாறுங்களுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? இப்போ நான் பாவின்னு சொல்லும் போது பாவத்தை விட்டு ஒரு காலத்திலும் வெளியே வர முடியாது. நாம் பாவம் செய்யும் போது நம்ம பாவின் அறிக்கை செய்யணும், போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாவ சங்கீதம் பண்ணி முடிச்ச அப்புறம் சந்தோஷமா வெளியில வந்து ஒரு டான்ஸ் போடணும். எத்தனை பேர் அப்படி போட்டிருக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷப்பட்டிருக்கீங்க எத்தனை பேரு? பாவ அறிக்கை செய்து என்னைய கேட்டீங்கன்னா வெளியில வந்து ஒரு டான்ஸ் போட்டு வந்தீங்கன்னா ஓகே, உண்மையிலே நீங்க உங்க பாவம்லாம் போயிடுச்சு. அப்புறம் சந்தோஷமா தானே இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு நம்ம பாவின்னு ஆளணும்? அதுக்கப்புறம் பாவின்னு சொல்லக்கூடாது சிஸ்டர். பாவ அறிக்கை செய்து முடிச்ச அப்புறம் நம்ம பாவின்னு இல்லை நம்ம சோகமா இருந்தோம்னா நம்மளோட அவநம்பிக்கை உள்ளவங்க யாரும் கிடையாது. ஒரு முறை நம்ம பாவம் செய்யறோம், ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை பண்றோம், ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து விடுவித்து விட்டார், மீண்டும் பாவத்துல விழாம இருக்கிறதுக்குள்ள ஒரு கிருபையை பாவ சங்கீதம் மூலமா எனக்கு கொடுத்துருக்காரு நீங்க நம்பினீங்கன்னா சந்தோஷமா வெளியில வருவீங்க. அதுக்கப்புறம் வந்த அப்புறம் நான் மறுபடியும் நான் பாவி நான் பலவீனம்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு. நம்ம கன்ஃபெஷன் பண்ணிட்டு வந்துட்டோம்,
ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்காக திடீர்னு ஒரு கோவப்படுறோம், அது தவறுதான். அப்போ அந்த நேரம் என்ன பண்றது? அப்ப நான் ஐயோ தவறு பண்ணிட்டனே அப்படின்னு மனம் வருந்துரும். ஆனா அது செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அது திடீர்னு அந்த ஒரு இம்பல்சிவா நம்ம பண்ணிடுறோம். ஓகே சிஸ்டர், என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம மங்கி மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அவர் சொல்லும்போது ஒன்றும் புரியல. என்ன பிரதர் மங்கி மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஒரு குரங்கு ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளையை தாவி பிடிக்க போகும்போது மிஸ் ஆகி கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்க. கீழே விழுந்து உட்காந்து அழுதுட்டு இருக்குமா, ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு? இல்ல உடனே தாவிடும். ஓகேங்களா? நம்மளும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படிதான் இருக்கணும். ஒரு பாவத்துல விழுந்துட்டுன்னா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷமா போகணும். அதுல உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. மங்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் சொல்லி கொடுத்தது அதை நான் அதை ஃபாலோ பண்றேன். ஏன்னா நம்ம அதே யோசிச்சுட்டு இருக்க சாத்தா நம்மகிட்ட மறுபடியும் பாரு, நீ எத்தனை முறை ஒன்றும் நீ உருப்பட மாட்டேன், நீ தேர மாட்டேன், நீ இப்படிதான் சும்மா தேவையில்லாத அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு ஏமாந்துக்காத, இந்த மாதிரி நம்மளை டென்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். திக்துரை போட்டு ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாராம், ஒரு முறை ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபோக்கஸ் கனியில இருக்கக்கூடாது. நான் தான் மறுபடியும் சொல்றேன். ஜீசஸ் இந்த விதைப்பன் ஓமையை கொடுக்கும்போது அப்போஸ்தலர்களுக்கு புரியல. அப்போஸ்தலர்கள் தனியா கூட்டு போய் ஜீசஸ்ட்ட கேட்கறாங்க, ஆண்டவர் இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கறாங்க. தெரியலையே சிஸ்டர், கரெக்டா தானே இருக்கு? என்னுடைய இமேஜ் மற்றவங்களுக்கு தெரியுதா? மற்றவங்களுக்கு தெரியுதா சிஸ்டர்? சரி, உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே. சோ இந்த விதைப்பெண் ஓமை புரியாம சீடர்கள் போய் இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன, எங்களுக்கு புரியலன்னு சொல்லும்போது ஜீசஸ் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். இது கூட உங்களுக்கு புரியலையா? இது புரியவில்லை என்றால் மற்ற ஓமைகள் உங்களுக்கு எவ்வாறு புரியும்? அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஓமை தான் எல்லா ஓமைக்கும் கீ. இந்த ஓமை புரியவில்லை என்றால் மற்ற ஓமைகள் நமக்கு சரியா புரியாது. இந்த ஓமையில ஜீசஸ் என்ன சொல்றாரு? நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு செடியை போல, இல்லையா? அந்த வார்த்தை தான் நமக்கு விதை. அந்த வார்த்தையை நம்ம நம்பும்போது கேட்க நம்பிக்கை உண்டாகுது. இந்த நம்பிக்கை மூலமாக கடவுளுடைய அன்பு வெளிப்படணும். அன்பு மூலமாக செயல்கள் வரணும். அந்த செயல்கள் தான் கனி. இப்ப நம்ம கோவம் வந்துச்சுன்னா நம்ம கோவப்பட்டுட்டேன்னு யோசிக்க கூடாது. இந்த கோவம் வர்றதுக்கு ரூட் என்னது? நம்முடைய இன்னொருத்தர் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், அதை நம்ம நம்பினதா இருக்கலாம், அல்லது நம்முடைய உள்மன காயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அன்பு வெளிப்படும் போது இந்த கோபம் வராது. அப்போ அன்பு வெளிப்படுறதுக்கு நம்ம என்ன வார்த்தையை அறிக்கை செய்யணும்னு யோசிக்கணும். நம் உள்ளத்தில் கடவுளுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு ரோமர் 5:5 சொல்லுது. அப்போ அந்த உள்ளத்தில் ஊற்றப்பட்ட அன்பு வெளியில வர்றதுக்கு என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன வார்த்தையை நம்பலாம்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 4-7 வரைக்கும் உள்ள வசனங்கள். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பெருமை பாராட்டாது, நன்மை செய்யும், அன்பு பொறாமை கொள்ளாது, தன்னலம் நாடாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? நான் பொறுமை உள்ளவன், நான் நன்மை செய்வேன், இந்த மாதிரி நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா ஸ்லோவா உள்ளத்துல இருக்கிற அன்பு வெளியில வர ஆரம்பிக்கும். இந்த அன்பு வரும்போது கோவம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, எதிர்பாராம திடீர்னு கோவம் வந்துடுது, மனசு கஷ்டமா இருக்குது. இந்த கோவம் வராம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்பை வெளிக்கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கோவம் நமக்கு வராது. ஜீசஸ் எங்கேயாவது கோவத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா? அன்பு செய்யுங்கன்னு சொல்றாரு. நான் அன்பு செய்வது போல் நீங்க அன்பு செய்யுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஃபோக்கஸ் எப்படி இந்த அன்பு செய்யறதுன்றதுதான் இருக்கணும், தவிர கோவப்படக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. பேப்டிஸ்ட் நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம கோவப்படக்கூடாது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கோவப்படக்கூடாதுன்னா மறுபடியும் கோவப்படுவோம். நம்ம ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்? அன்பை எப்படி வெளியில கொண்டு வருது, அதுக்குள்ள எந்த வார்த்தையை அறிக்கை செய்வது. 1 கொரிந்தியர் 13:4-7 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்மளுக்கு பர்சனலைஸ் பண்ணி நீங்க டெய்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அன்பு வெளியில வரும்போது கோவம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும். அதுதான் சரியான ஒரு மெத்தட். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ
பாவத்தை குறித்து இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறானது. நம்ம வந்து கோவப்பட்டா பாவம் நினைக்கிறோம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? சந்தேகப்பட்டால் பாவம், நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான் பாவம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் நம்பிக்கையில வரும் பொழுது அந்த நம்பிக்கை அன்பை வெளியில் கொண்டு வரும், கடவுளுடைய அன்பை வெளியில கொண்டு வரும், நம்முடைய உள்ளத்திலிருந்து கொண்டு வரும். அந்த அன்பு நமக்கு வெளிப்படும் பொழுது பாவம் நம்மை விட்டு அகன்று போகும். இதுதான் கடவுள் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்று. ஸோ இந்த உலக மக்கள் நினைக்கிறது போல நான் கோவப்பட்டுட்டேன், நான் இந்த வேற ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபோக்கஸ் நம்பிக்கையின் மேல், கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை சரியா இருக்கா? கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையினால உள்ளத்துல இருக்கிற அன்பை வெளியில கொண்டு வரமா? நம்ம உண்மையிலே கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோன்னா பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அது இருந்ததுன்னா நம்ம நம்பிக்கை சரி பண்ணணும். எதை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம், எதை குறித்து பயப்படுகிறோம், அதுல இருந்து முதல்ல வெளியே வர பார்க்கணும். அதுல இருந்து வெளியே வராமல் நீங்க பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஸோ நம்முடைய விசுவாசத்தை சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம் அன்பு வெளியில வரும், நம்முடைய மனது புதுப்பிக்கப்படும், செயல்கள் பரிசுத்தமாக மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஃபில்மா ஓகே. அதுல 2 வார்த்தை இருக்கு, 2-3 வார்த்தை இருக்கு. அன்பு, பாவத்தை குறித்த பாவம், நீதி, தீர்ப்பு. இந்த 3மே மக்கள் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த உலக மக்கள். ஆவியானவர் வரும்போது நமக்கு அதை சரியான அர்த்தத்தை சொல்லி கொடுப்பாரு ஆண்டு சொல்லியிருக்கார். நாம் இந்த பாவத்தை குறித்து தியானித்தோம். அடுத்த வாரத்துல கடவுளுடைய நீதினா என்ன, கடவுளுடைய தீர்ப்புனா என்னன்றது குறித்து நம்ம தியானிக்கலாம். இப்போ இந்த பாவத்தை குறித்து இது வரைக்கும் பேசணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டவுட் இருக்கு பிரதர். எஸ் சிஸ்டர். ஆமா பிரதர், நம்ம நீங்க சொன்ன மாதிரி பாவ சங்கீர்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம அந்த சந்தோஷத்தோட ஒருத்தங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் போது இல்லது ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மள அறியாமலே வெளியில வருது. பட் அதுல இருக்க சர்க்கிள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப் தெரியும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இது என்ன இப்படி இருந்தது, இப்படி பேசுது, ஓவர் கான்பிடண்டா பேசும்போது அவங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பாவ சங்கீர்த்தனை பண்ணிட்டு வந்தா நம்ம மனம் வந்து அந்த வருத்தம் இருக்கக்கூடாது. அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல அவங்க கேக்குற கொஸ்டினுக்கு எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. எனக்கு நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் கடவுளை நம்பி அவர்கிட்ட போயிட்டேன். அவங்களுக்கு தெரியாதுல பாஸ்ட் லைஃப் நினைச்சிட்டு அவங்க வந்து அதோட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் திங் சிஸ்டர், நம்மள வந்து ஜீசஸ் அக்செப்ட் பண்ணுமா, உலகம் அக்செப்ட் பண்ணுமா? ஜீசஸ் தான் பிரதர். ஜீசஸ் உங்களை அக்செப்ட் பண்றாரா இல்லையா? பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல செய்தி கொடுக்கிற கூட்டத்துல நம்ம இருக்கும்போது நம்மளோட கருத்து சொல்லுவோம்ல, இப்படி இப்படி நான் இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. நான் இப்படி இருந்தேன், இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கேன், நீங்களும் இப்படி இருங்க. நம்ம வந்து கான்பிடன்ட் வச்சுதானே சொல்லுவோம், நான் ஹாப்பியா இருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க, ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு. உங்களோட நீங்க நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க சிஸ்டர். அவங்களுடைய மனசை மாத்துறது ஜீசஸுடைய வேலை. ஓகேங்களா? இறை வார்த்தை, இப்ப நான் இறை வார்த்தை உங்க மத்தியில சொல்றேன், இதை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நான் ஏதாவது கஷ்டப்பட முடியுமா? என்னுடைய வேலை வந்து வார்த்தையை விதைக்கிறது. ஓகேங்களா? பைபிள் என்ன சொல்லுது? நான் விதை விதைத்தேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனால் விளைவிக்க செய்வதோ இயேசு கிறிஸ்து தான். கடவுள் தான் விளைவிக்க செய்ய முடியும். ஓகேங்களா? நம்ம ஜாப் வந்து தைரியமா நம்ம வாழ்க்கையில் கடவுள் செய்த அற்புதத்தை போய் சொல்றோம். கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ கடந்த வாரம் சென்னையில் ஒரு 3 நாள் தியானத்துக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சகோதரர்களால் அதை எடுத்துக்க முடியல. ஒரு 100 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் நீங்கள் ப்ரீச் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னாரு. இப்போ இதுக்காக நம்ம மனசு கஷ்டப்பட முடியுமா? நான் சொன்னேன், ஜீசஸ் சொல்லி கொடுக்க நான் சொல்கிறேன், கேட்க காது இருந்தால் கேட்டுக்கோ, இல்லைன்னா போயிடு, உன் இஷ்டம். இதுக்கு நம்ம கவலைப்பட அவசியம் கிடையாது சிஸ்டர். நம்ம சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பது நம்முடைய கடமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை அறிவிக்கணும், அதுக்கு பயப்படக்கூடாது. ஆனா அது கேட்காது. ஜீசஸ் அறிவிக்கும் போது நிறைய பேர் கேட்கலையே சிஸ்டர். ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போதே ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம எழுந்து போனாங்க. மக்கள் மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களே ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாம போனாங்க. யோவான் 6வது அதிகாரத்தில் கடைசியில பாத்தீங்கன்னா, இது மிகவும் கடினமான ஒரு போதனை அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள், திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் சேரவில்லைன்னு இருக்குது. நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்முடைய டீச்சிங் கரெக்டா அதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம தைரியமா மக்கள் முன்னால சொல்றோம்.
ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, ஏற்றுக்கொள்ளாத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஜாப் விதைக்க வேண்டியது. என்ன சிஸ்டர், பியூலா சிஸ்டர்? அவங்க நம்முடைய கடந்த வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம நீங்க அதை பற்றி யோசிக்காதீங்க சிஸ்டர். கடவுள் நம்ப வைப்பார் சிஸ்டர். அந்த நேரத்தில் அவங்க ஏத்துக்கலாம் கூட வீட்டுல போய் யோசித்து பார்ப்பாங்க, இந்த பொண்ணு இப்படி பேசுத, நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், என்கிட்ட ஒரு மாற்றத்தை காணுமேன்னு யோசிப்பாங்க. அதான் பிரதர் இப்ப பிரச்சனையே. நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், உங்களோட போதனை புதிய வகை போதனையா இருக்கு. அதை நம்புறவங்க பொழைச்சுக்கிறாங்க. அதை நான் நம்பிட்டு நல்லா வந்துட்டேன், அது மாதிரி நீங்களும் அனுபவிங்க சொல்லும் போது அவங்க இதேதான் சொல்றாங்க. இன்னைக்கு பிள்ளை நீ இப்படி சொல்ற, இது கிடையாது, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதனாலதான் சொன்னேன். யோசிக்கட்டும் சிஸ்டர், ஆனா கடவுள் பேசுவார் சிஸ்டர். அந்த இடத்துல அவங்க பேசினா கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த பொண்ணு எப்படி சந்தோஷமா இருக்கிற, நீ ஏன் பூஜை தினமும் கோயிலுக்கு போறதுனால, தினமும் மாஸ் அட்டன் பண்றதுனால ஒருத்தருங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக நான் நல்லது, மாஸ் எல்லாம் நல்லது, ஜெபமெல்லாம் நல்லது, ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ளும் போதுதான் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்குது. பைபிள் அப்படிதான் சொல்லுது இல்லையா? உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இப்ப நான் பாவத்தை பற்றி சொல்றோம். பாவத்தை பற்றி உலகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒரு கோவப்பட்ட பாவம் கரெக்ட் தான். ஆனா உண்மையான பாவம் என்னது? ஏசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இல்லாம இருக்கதான் உண்மையான பாவம். எல்லா பாவத்துக்கும் ரூட் அதுதான். அதனால யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தந்தையாம் கடவுளை நம்புங்கள், என்னையும் நம்புங்கள். இது ரெண்டையும் பண்ணா போதும், ஆண்டவர் நம்பினா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பிக்கை நமக்கு அன்பை கொடுக்கும். அன்பு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த நம்பிக்கையை எப்படி நம்ம காத்துக்கொள்ளுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். புனித பவுல் என்ன